அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான மோர் குழம்பு எப்படி வெறும் 5 நிமிஷத்தில் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். சில நேரம் மோர் குழம்பு செய்யும் போது அது திரிஞ்சு போயிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்காது. ஆனால் நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது மோர் குழம்பு எவ்வளோ நேரம் கொதித்தாலுமே திரிஞ்சே போகாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவுடைய எண்டில் அந்த சீக்ரெட் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் 300 ml அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா கெட்டியான தயிராக தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு விஸ்கு வச்சு கூட இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அடித்து எடுத்து நம்ம மோர் குழம்பு பண்ணும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக மோர் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். கடலை மாவு நல்லா தயிரோட மிக்ஸ் ஆகணும். அதுக்காண்டி இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மோர் குழம்பை தாளிச்சிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். இப்போ நம்ம கடுகு 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிடலாம். உளுந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமேலே மற்ற பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளும் நல்லா வறுபடுறதுனால நமக்கு மோர் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும். அப்போ தான் மோர் குழம்பு நம்ம சாப்பிடும்போது அது கடிபடும் போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ லேசாக வறுபட்டுருக்கு. நம்ம இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிடலாம். ஸ்பூன் அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு இது இஞ்சி துருவல் இருந்தது. அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டால் போதும். இப்போ 2 பச்சை மிளகாய் நான் சின்னதாக கட் பண்ணி இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 3 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் நான் நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அதிக வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது, லேசான கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கிறலாம். மஞ்சள் தூள் லேசாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறலாம். இதையும் லேசாக வதக்கிக்கிறலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற தயிரை ஆட் பண்ணிக்கிறலாம். தயிரில் நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் தண்ணி தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோடைய அளவுன்னு பார்த்தா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம விட்டுறலாம். நம்ம நார்மலாக மோர் குழம்பு பண்ணும்போது நம்ம தயிர் உள்ளே ஆட் பண்ணும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம கடலை மாவு போட்டு மிக்சியில் நல்லா அடித்ததுனால இப்போ நமக்கு கொதி வந்தால் கூட கொஞ்சம் கூட திரிஞ்சு போகாது. உங்களுக்கு குழம்பும் நல்லா திக்காகவே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்ப 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம். கடலை மாவு ஆட் பண்ணி இருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போகிறதுக்காண்டி 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம்.
உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் குழம்பு எப்படி நல்லா கொதிக்குது அப்படின்னு. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காகவும் திரிஞ்சு போகாமலும் குழம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவு குழம்பு நல்லா திக்காகவும் திரிஞ்சு போகாமல் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பவுலில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். குழம்பு எவ்வளோ திக்காகவும் கொஞ்சம் கூட திரிஞ்சு போகாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சீக்ரெட் என்னங்கிறத பார்க்கலாம். தயிரோட கடலை மாவு மிக்ஸ் பண்ணுறது அந்த சீக்ரெட். ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம தயிரோட கடலை மாவை மிக்ஸ் பண்ணும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சரியாக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா நம்ம குழம்பு திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நல்லா சரியான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொதிச்சாலுமே திரிஞ்சு போகாது. இதுதான் அந்த சீக்ரெட். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழம்பும் திரிஞ்சு போகாமல் ரொம்ப சூப்பராக வரும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது குழம்பு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மோர் குழம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.